ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே பார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பழகிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலிமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நண்பரை ரொம்ப நம்பி பழகின ஒரு மனிதர் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தான், அதுக்கப்புறம் அவன் எப்படி தெளிவடைந்தான் அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். ராமு சோமு என்ற இரு நண்பர்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தாங்க. அவர்கள் நட்பு மிகவும் சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர்களுடைய குணநலங்கள் ஒன்றுக்கொன்று எதிருடையதாக இருந்தாலும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஞானமற்றவனாக இருந்தான். சோமு நல்ல ஞானமும் நேர்மையும் உள்ளவனாக இருந்தான். இப்படி இருக்க ஒரு நாள் ராமு என்ன பண்ணான்னா, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சோமுக்கிட்ட சொன்னான். அதை கேட்ட சோமுவும் சரி ஓகே நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேருந்து நகரத்துக்கு அவங்க போனாங்க. தொடர்ந்து அவங்க வியாபாரம் பண்ணாங்க. நல்ல ஞாபகமும் அவங்களுக்கு கிடைச்சிது. ஓகே நம்ம இதை ரெண்டு பேரும் சரி பங்காக பிரிச்சுக்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணாங்க. பணமும் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைச்சிச்சு. சரி போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க ஊருக்கே கிளம்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போகிறப்ப ஒரு பெரிய காட்டு கடந்து தான் அவங்க போகணும். அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இருட்டாயிருது. அப்போ அந்த மரத்துக்கடியிலே அவங்க தூங்கிட்டு காலையில் எழுந்து கிளம்புனாங்க. இவங்க ரெண்டு பேரில் ராமு என்ன நினச்சா, அந்த முழு பணமும் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்கப்ப ராமு நினச்சா, இந்த பணத்தை ஃபுல்லாகவே நம்மளே எடுத்துக்கணும், நம்மளுக்கு தான் சேரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு காலையில் சோமுக்கிட்ட சொல்கிறான், இந்த பணம் எல்லாத்தையும் நம்ம ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போவேன்னா இந்த மரத்துக்கடியில் நம்ம புதைச்சி வச்சுருவோம், நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதையும் கேட்டு தன் நண்பன் தான் அப்படின்னு நம்பி சோமு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி நம்ம கொண்டு வந்த பணத்தை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் மரத்துக்கடியில் புதைச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ இந்த டைமில் ராமு என்ன பண்ணான்னா, அந்த மரத்துக்கடியிலேருந்து எல்லா நகையும் எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். காலையில் எழுந்து அவன் சோமு வீட்டுக்கு போகிறான். அவசரமாக போகிறான். எனக்கு ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்படுது, நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறான். ஓகே சோமு அதை நம்பி சரி வா போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். போய் அந்த பணம் புதைச்சி வச்ச குழியை போய் தோண்டி பார்த்தா அதில் பணம் இல்லை. உடனே ராமு தான் நல்லவனோட எங்கே போச்சு இந்த பணத்தை, நீ எடுத்துட்டியா அப்படின்னு சோமு மேலே குற்றம் சாட்டுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து பண்ணுறவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீதிபதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்தோம், புதைச்சி வச்சோம் காணோம் அப்படின்ட்டு. சோமு சொல்கிறதெல்லாம் கேட்டு இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோமு சொல்கிறான், அந்த மரம் தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறான். நான் ராமு அன்றைக்கி நைட் தன் தகப்பன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இது மாதிரி விடிஞ்சுது. எல்லாருமே அந்த மரத்துக்கடியில் நீதிபதி, ஊர் மக்கள், ராமு சோமு ரெண்டு பேருமே வந்தாங்க. அந்த நீதிபதி மரத்தை பார்த்து கேட்டார், இந்த மரத்தின் தேவதையே யார் குற்றவாளி அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த மரத்துக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்தது, சோமு தான் குற்றவாளி அப்படின்ட்டு, அவன்கிட்ட தான் எல்லா பணமும் இருக்குது அப்படின்னு சத்தம் வந்துச்சு. இப்பொழுது எப்படி நம்ம தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு நீதிபதியும் மற்ற ஊர் மக்களும் யோசிச்சன. ஆனால் அதே நேரத்தில் சோமு நல்ல புத்திசாலியாக இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், அந்த மரத்தோட பக்கத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்கிறத சோமு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ என்ன பண்ணால் நிறைய சருகுகள்லாம் சேர்த்து குப்பையெல்லாம் சேர்த்து தீப்பற்ற வச்சு புகை
கிளப்பிட்டான். இந்த புகையெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த மரத்துக்குள்ளே போய் இருந்திருக்கு. அப்படி அந்த புகை உள்ளே போன உடனே இரும்பிக்கொண்டே வந்து அந்த மரத்துக்குள்ளேருந்து ஒரு உருவம் வெளியே வந்துச்சான். யாருன்னு பார்த்தா ராமுவோட அப்பா. இங்கே நைட்டே பேசி வச்சு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்து மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே போய் அவர் ஒழிஞ்சிட்டார். இப்படியாக ராமுவோட தகப்பனும் சேர்ந்து 2 பேருமே செய்த குற்றத்தை வந்து நீதிபதி கண்டுபிடிச்சி பெரிய தண்டனை அவருக்கு கொடுத்துட்டாரு. தனக்குரிய பணம் வந்து சோமுவுக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டிங்களா? இதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம தமிழில் அழகான ஒரு பழமொழி இருக்குது. மற்றவர்களுக்கு கேடு நினைத்தால் அது நன்மையே திரும்ப வந்து தாக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய நண்பராக இருந்தாலும் நம்புங்க, ஆனால் கவனமாயிருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.